யாருங்க? What is happening? யாருங்க? Who are you? From where you coming? எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? நான் இப்பதான் வந்தேன் ஊர்ல இருந்து. வந்து half an hour கூட ஆகல, வீட்டுக்கு வந்துட்டு நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. அவங்க வீட்டுல இருக்காங்க. இது வாங்க. Yes. Yeah, சொல்லுங்க. I want to check. Okay? Yes. Can you please wait? Can you please wait? Yes. Please wait. I just want to check everybody's position. எல்லாம் நீங்க வெச்சிட்டு நீங்க வாங்க. பாருங்க. பவித்ரா, நிச்சயமாக தமிழக காவல்துறையில் உள்ள பெண் காவலர்களை தவறுதலாக பேசிய வழக்கில் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது அதாவது அவர் மீது 5 வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில அவரை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். சவுக்கு சங்கர் மீதான அவதூறு வழக்கு நீதிமன்றத்தில் வந்தபோது அவர் பேசிய பேட்டியை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்த ரெட்பிக்ஸ் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்திருந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியில் வைத்து அவரை ரெட்பிக்ஸ் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டை டெல்லியில் வைத்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அங்கிருந்து ரயில் மூலம் அவரை சென்னை அழைத்து வரப்பட்டார். இது தொடர்பாக மேலும் அவரது டெல்லியில் இருந்து ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கிருந்து காவல்துறை வாகனம் மூலம் திருச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு நேற்றைய தினம் பிற்பகல் அழைத்து வரப்பட்டார். போலீசாரின் விசாரணை முடிந்த பிறகு திருச்சி மயிலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நேற்று இரவு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். அதே போல முன்னதாக தனது கணவருக்கு என்னவற்று எங்கிருந்து என்று வியாபாரம் செய்யவில்லை என்று நேற்று இரவு அவரது மனைவி ஜெயின் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து முயன்ற நிலையில் இன்று அவரது கணவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு உட்பட்டு அவரது குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள ரெட்பிக்ஸ் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் திருச்சி மாநகர காவல்துறை அதிகாரிகள் இன்று அவரது வீட்டில் சோதனை செய்து வருகிறார். இந்த நிலையை காவல்துறை அதிகாரிகள் உள்ளே சென்ற போது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மனைவி ஜெயின் உள்ளே அவர் காவல்துறை அதிகாரிகளை உள்ளே விடாமல் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் தங்களது பணியை செய்ய உள்ளே வருகிறோம் என்று கூறிய பொழுது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். இந்த நிலையில தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் காவல்துறை அதிகாரிகள் ஒரு திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவரது நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது 4ஆம் மாடி வீட்டில் இந்த காவல்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். பவித்ரா, சரி, பெல் அடிக்கிறது இப்படி அடிப்பீங்க நீங்க அடிக்கல. I want to check, keep everything here. Is there any other higher official? Is there any other higher official? இதோட higher official இருக்காங்களா? I want even the shoes has to be removed and then you enter the house. No problem. Yes. எத்தனை லேடிஸ் போலீஸ் வந்திருக்காங்க? How many of you will enter the house? Tell me. இல்ல, how many of you will enter my house? No. I cannot expect all of you to enter the house. You just tell how many of you are coming. I will cooperate, but I have to check. I have to check everybody's belongings. நீ காட்டுங்க. நான் இந்த மாதிரி செக் பண்ணது கிடையாது. I'm very sorry to say. உங்க போன் தயவுசெய்து நீங்க வெச்சிருங்க. மேம் உள்ள போய் செக் பண்ணுங்க. இல்ல, no, then you will sorry, I will not do it. You please come. Ladies women police இருக்காங்க. நீங்க எத்தனை பேர் என்ட்ரி ஆக போறீங்க? I cannot expect all of you to come inside the house. No problem. How many of you are coming? எத்தனை பேர்? 6 பேரா? 6 பேர்னா
எத்தனை லேடி போலீஸ்? ரெண்டு லேடி பேர் சார். 4 men. Can I just check it here? 1 2 3 4 5. Wait, please sir. எனக்கு நிறைய பயம் இருக்குது சார். நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க சார். I know how we are good, okay? Yeah, I know. You are public servant sir, but you cannot just sir. உங்களுக்கு நான் இன்னைக்கு கோஆபரேட் பண்ணுங்க. கோர்ட் ஆர்டர். Can I say one thing? கோர்ட் ஆர்டர். Sir, can I say one thing to you? Please, கொஞ்சம் பின்னாடி போங்க. நேத்து நானு எங்க இருந்தேன்? வேவர்ஸே எங்க இருந்தேன்? நீ பாத்துட்டீங்களா? You didn't see me? None of you saw me? None of you saw me in the media? You didn't see me? Where was I? இன்னைக்கு நான் கொஞ்சம் டிலேடா வந்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? Did you barge the house and get inside the house? நோ ப்ராப்ளம். வாங்க. No. எனக்கு நீங்க கோஆபரேட் பண்ணிருக்கணுமா இல்லையா சார்? நான் ஊர்ல ட்ரிச்சில இருந்தேன் சார். I was in Trichy. I was with my husband till 10:30 in the night. அவர் பிரிசன்ல வந்து 10:30 போனாங்க சார். போயிட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் I went to the hotel. அங்க வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நான் கிளம்பும்போது 1:30. நான் பை மிஸ்டேக்கா நான் கொஞ்சம் லேட்டா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி வந்து you will just dodge the house and get inside. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நோ ப்ராப்ளம். அதுக்கு நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இன்னொரு நான் சொல்றேன். I am staying in a rental house. If anything causes, if my owner says that you please get out of the house, it is your mistake. It is your blame. You have to take the blame. That's it. ஏன்னா போக முடியாது. என் பையன் வந்து 12th முடிச்சு இப்பதான் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. அவனுக்கு இங்க இந்த வீட்டு அட்ரஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் மாத்தி கொடுக்க முடியாது அட்ரஸ். நீங்க போக வேண்டாம் அட்ரஸ். எனக்கு காது எனக்கு ஏன் சார் நேத்து என் பையனுக்கு வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. நான் அதே விட்டுட்டு நான் வந்தேன். படிச்சீங்கல்ல? என்னது? கோர்ட் ஆர்டர் படிச்சீங்கல்ல? கோர்ட் ஆர்டர் படிச்சீங்கல்ல? என்னோட கோர்ட் ஆர்டர் படிச்சீங்கல்ல மேடம்? எஸ். கோர்ட் ஆர்டர் படிச்சீங்க. நீ கோஆபரேட் பண்ணுங்க. இதுல ஏதாவது நான் மாத்தி தான் நான் பண்றேமா? சரி ஓகே சார். கீப் எவ்ரி பிலாங்கிங். டக்குன்னு வராதீங்க சார். எனக்கு ஒன் பை ஒன் வாங்க. நீங்க இவரோட பாக்கெட்ஸ்ல செக் பண்ணிட்டீங்களா எல்லாம்? நான் செக் பண்ண முடியாது. யாருமே நாங்க பாக்கெட்ல நீங்க இவரே எங்க செக் பண்ணீங்க? எங்க நான் என்ன நீங்க செக் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு உங்க வீட்ல இருந்து என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம எதுவுமே செய்ய மாட்டோமா? நீங்க வெச்சிட்டு போயிட்டீங்கன்னா என்ன? எதையுமே செய்ய மாட்டோம். எதுவுமே நான் செய்ய மாட்டேன். வெச்சிட்டு போனீங்கன்னா நாங்க கேளல. நீங்க கூட தான் இருக்கீங்க. நாங்க உங்களுக்கு வந்து வெளிய அனுப்பிச்சு நான் செக் பண்ணுவோம். நீங்க கூட தான் இருக்கீங்க. சரிங்களா? கூடவே நீங்க கூட இருப்பீங்க. ஓகே. கொஞ்சம் மீடியால கொஞ்சம் இருங்க சார். கொஞ்சம் கீழ இருங்க சார். This is my media sir. இந்த பாருங்க. This is my media. சரி தலைவா, பாத்துப்பா எழுதுங்க. அண்ணா ரைடு நடக்கிறதுல மேல வரவே கூடாது. வண்டிங்க